எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி முட்டை மசாலா செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வானல் வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 4 மிளகாய் போட்டால் இதுக்கு சரியாக இருக்கும். நான் மிளகாய் கம்மியாக போட்டுக்கிறேன் காரம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. கருவேப்பிலை 5-6 போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இதில் 3 முட்டை போட போகிறேங்க. அதிகமாக போட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை போதும். தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இது இப்போ எண்ணெயிலே வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ முட்டை ஊற்றிக்கலாங்க. நான் 3 முட்டை போட்டுக்கிறேன். முட்டை அதிகமாக போட்டால் காரம் உப்பு தக்காளி எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எல்லாமே இப்போ இது கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. கிளறி விட்டாச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. உப்பு காரம் சரி பார்த்துக்கலாங்க. முட்டை பொரியல் தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.